சொல்லுங்கள், படம் எப்படி? படம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கமலும் சங்கரும் சேர்ந்து செஞ்சால் அது எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மறுபெயரே சங்கர் தான். சங்கருடைய ஒவ்வொரு சமுதாய நோக்கோட படம், அதாவது ஜென்டில்மேனில் ஆரம்பித்து அந்நியனாக இருக்கட்டும், இந்தியன் ஒன்னாக இருக்கட்டும், எதுவுமே வந்து சமுதாய நோக்கில் இவரை மாதிரி சிறப்பாக எந்த படத்துலையும் சொல்லலை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒரு பிரம்மாண்டமாக சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி சங்கர். ரெண்டாவது கமலஹாசன், பிறவி கலைஞன் சொல்லவா வேணும். இயற்கையிலேயே நடிப்பு, களத்தூர் கண்ணம்மாவில் ஆரம்பித்து இன்னைய வரைக்கும் அந்த நடிகன் மாதிரி ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு குடுப்பினை இப்படிப்பட்ட ஒரு நடிகன் இங்கே பிறந்து இப்படி சாதிக்கிறது. அதே விஷயத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு இந்தியன் ஒன்றில் காமிச்ச அந்த இந்தியன் தாத்தா இதில் கொஞ்சம் டல் அடிக்கிறார். அது ஒன்று தான் ஒரு குறை. மற்றபடி எக்ஸலண்ட். படத்தினுடைய பிக்சரைசேஷனாக இருக்கட்டும், இல்லை டைரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த அதர் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட். ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சித்தார்த்தில் ஆரம்பித்து சீரியல் ஆக்டர் பிரியா சங்கர் முதற்கொண்டு இன்றைக்கி ஆக்ட்ரஸாக வந்த எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இளைஞனும் இந்த படத்தை பார்த்து தான் வீட்டில் நடக்கக்கூடிய தப்பை தட்டி கேட்டு, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தப்பை தட்டி கேட்டு மாற்றணுன்ற உணர்வோடு இந்த படம் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த படம் என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். ஒரு 1000 கோடி 2000 கோடி சம்பாதிக்கிறது காட்டிலையும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தான் திருந்தணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இந்த படத்தில் சொல்லியிருக்கு. அது மிகப்பெரிய வெற்றி. அது இந்த படம் வந்து இந்தியன் 3 இதை விட அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஆனால் கமலுடைய கெட்டப் வந்து நாங்கள் பழைய இந்தியன் ஒன்றில் வர்ற கெட்டப்பாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறோம். மற்றபடி வேறு ஏதாவது வேணுமா? நிறைய பேர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிற சாங் மாதிரி இதில் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல். இல்லை, சாங் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அனிருத் வந்து நாங்கள் அதான் சொல்கிறேன், சின்ன பையனாக பார்த்த அனிருத் இன்றைக்கி வளர்ந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு தொழில்நுட்பத்தில் வல்லுநராக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒவ்வொருத்தங்களுடைய வெறுப்பு தான். எனக்கு இது பிடிக்கும், இன்னொருத்தருக்கு அது பிடிக்காது. அதனால் அவர் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்காக இந்த படம் ஃபெயிலியர்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய அதான் நான் சொல்கிறேனே, இந்த படத்தினுடைய வெற்றி என்னென்னா, இந்த படம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கு. ஒவ்வொரு இளைஞனும் தான் வீட்டில் நடக்கக்கூடிய தவறு, தான் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கிற தவறை தட்டி கேட்டு இந்த இந்தியாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு உணர்வை இந்த படம் சொல்லியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதை காட்டிலும் 3000 கோடி சம்பாரித்து கொடுத்தா கூட நான் அதை திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டேன். அதனால் வெற்றிங்கிறது இதுதான் வெற்றி. ஒரு சமுதாயத்தை திருத்தக்கூடிய ஒரு மீடியா வெஹிக்கிள் தான் சினிமாங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் இந்த படம் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றி. நன்றி. இருந்தாலும் இந்த படத்தில் ஏன் 10 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணியிருக்கிறாங்க? இல்லை, ரொம்ப நேரம் அதிகமாக போகிறதுனால அது கொஞ்சம் கட் பண்ணி பண்ணுறது தப்பு இல்லையா? அது சில அதாவது இது வந்து ரெகுலராக எல்லா படத்துலையுமே நடக்கிறது தான். சில இது வந்து கட் பண்ணணும், ஏன்னா ரொம்ப லாங்காக போகிற ஒரே டைலாக்கை தேவையில்லாத டைலாக் சில கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக தான் பண்ண முடியும். என்ன தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் மக்களோட சேர்ந்து பார்க்கும்பொழுது மக்கள் ஒருத்தருக்கு பேச முடியும். எதுக்கு தேவையில்லாமல் அதிகமாக போகுது இந்த டைலாக்னு சொல்லும்போது அதை அனுபவபூர்வமாக எடுத்து தட் இஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப அதை கட் பண்ணுறதோ இல்லை மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதோ நல்ல விஷயம் தான். அதில் எதுவும் தப்பே கிடையாது. அது நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இருக்காது, செகண்ட் பார்ட் அளவுக்கு தேர்ட் பார்ட் இதை விட நல்லா இருக்கும். பாகுபலிலாம் அப்படி தானே இருந்தது, அதே மாதிரி நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க. அப்படின்னா இல்லைங்க, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இவனோட ஃபைட், கமலஹாசனோட ஃபைட் மட்டும் ரொம்ப லென்த்தாக இருந்தது, அது கம்மி பண்ணியிருந்திருக்கலாம் சங்கர் சார். மிச்சப்படி நல்லா இருந்தது. பட்ஜெட்டெல்லாம் பற்றி தெரியல சார், பட் நல்லா இருந்தது, அவ்வளோதான். அந்த ஃபைட்டிங் சீன் கம்மி பண்ணியிருக்கலாம், மிச்சப்படி எல்லாம் நல்லா இருந்தது சார். அவங்களுக்கு விருப்பம் சார், இது எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள தான். தேங்க்யூ. படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு தான். ஒன்றும் மற்றவங்க பேசுகிற அளவுக்குலாம் இல்லை. கதை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஜீரோ டாலரன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிலிம்லாம் பார்க்க முடியும். தேங்க்யூ சார். போர் அடிக்குதுன்னா கமல் கிட்ட நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க. கமல் வந்து எதுவும் பண்ணலை. கமல் வந்து எல்லாரையும் பண்ண சொல்கிறாரு. அதை அவ்வளோதான் கதை. அந்த ஸ்டோரி அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆமாம், வர்ம கலையெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க.
இது அடுத்து இந்த மாதிரி தெரியுது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபைட்டிங் கொஞ்சம் தெரியலாம், கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் காட்டுறாங்க. மற்றபடி வேற என்ன, கதை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. யாரும் வந்து போரிங் அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எஸ்ஜே சூர்யாவோட பாட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வரும்னே நல்லாவே தெரியுது. அது நல்லாவே தெரியுது. ஸோ கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தது அவர் இறந்துடுவாருன்னு, பட் இனிமே தான் வரும்னு தெரியுது, பார்ப்போம். சித்தார்த்துக்கான படங்கிறது அவருக்கு கண்டிப்பாக இந்த மூவி நல்ல ஸ்கோப் தான், அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ரொம்ப நாளாக காணும், இந்த மூவியில் நல்லா தெரிகிறாரு, அது நல்ல ஸ்கோப் தான். என்ன சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது கிளைமேக்ஸில் தேர்ட் பார்ட்டுக்காக தெரியுது. அது நம்ம தெரியல, நெக்ஸ்ட்டு மூவி பார்த்தா தான் தெரியும், நெக்ஸ்ட்டு பார்த்தா தான் தெரியும். செகண்ட் பார்ட் தான் பிடிச்சிருக்கு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு ஓகேவாக இருந்துச்சு, செகண்ட் பார்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வர மாரி இருந்துச்சு, அவ்வளோதான். அவர் வீட்டோட முடிஞ்சிச்சு, இது ஒவ்வொரு வீட்டுக்கும் வருது, அவ்வளோதான். 90ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ரகுமான், 2Kக்கு கண்டிப்பாக அனிருத், அவ்வளோதான். பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. நான் என்ன எதிர்பார்த்தனோ எல்லாமே இருக்குது. இன்னும் இந்தியன் 3ல் இன்னும் பயங்கரமாக கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். இந்தியன் 3 ட்ரெய்லர் போட்டார், அதில் என்னென்ன நடக்குமோ இன்னும் நான் எதிர்பார்ப்போடு இருக்கேன். என்ன நடக்குன்னு பயங்கரமாக இருக்குது. ஃபுல் எக்ஸைட்மெண்ட் நல்லா இருக்குது. ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போகிறாரு, செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிற மாதிரி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அது மாறினுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சூப்பராக இருக்குது படம். வெயிட்டிங் பண்ணுறோம். ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காரு. கிரிஞ்சி பண்ணுறான்ல, ஃபுல்லாக அதில் நீங்கள் இன்வால்மெண்ட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சிக்கலாம், நிறையா கொடுத்துருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா கிரிஞ்செலாம் பண்ணல, எதுவும் நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா வயசான அதிகமாயிட்டார், அதனாலும் அவருக்கான இதுதான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபைட் அடிக்கலாம் அதெல்லாம் இல்லை, அந்த கலை வறுமை கலைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கலை தான் வச்சு பண்ணியிருக்காரு. இந்த இதிலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறாரு. அந்த கலை அதுதான் அந்த அவ்வளோ அந்த கலை படிச்சதுனால அவர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காரு. அதனால் ரொம்பலாம் ஃபைட்லாம் ரொம்பலாம் கிரிஞ்செல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லதாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம், நல்லா தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி சங்கர் எப்படி எதிர்பார்த்தனமோ அதை மாதிரி நல்லா கொடுத்துருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம், நல்லா தான் இருக்குது. தேங்க்யூ. கன்ஃபார்ம் இந்த ஜென்ரேஷனுக்கான படம் தான். இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனுக்கும் இது உதவும். கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம அதை பார்க்கலாம், அது ஒரு பிரச்சனையே இல்லை. அனிருத் ஏஆர் ரஹ்மானோட பெஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம எப்படி சொல்கிறது, இந்த ஏஆர் ரஹ்மான் கம்பேர் பண்ணும்போது அனிருத் மியூசிக் கொஞ்சம் இதுதான். இந்த மூவிக்கு எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவர் நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு. ஓகே, மேக்கப் ஒரிஜினாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அதில் நல்லா, ஆனால் ரொம்ப கஷ்டம், மேக்கப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம். ஆமாம், ஏஐ வேக யூஸ் பண்ணியிருக்காங்க, அது அவ்வளோக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிக்காது, நல்லா தான் இருக்குது. ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் ஆகிருக்கு. அவர் நிறைய சொல்லுவார் வாடா இல்லை, எஸ்ஜே சூர்யா யூஸ் பண்ணியிருக்காரு. அது இன்னும் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 3ல் நல்லா அவரோட ஃபுல்லோட இன்வால்மெண்ட், எஸ்ஜே சூர்யா ஃபுல் இன்வால்மெண்ட் இந்தியன் 3ல் இருக்கும். இந்தியன் 3ல் நிறையா இருக்கும். ஆமாம், ரஜினியோட ஃப்ரேம் வரும், சிவாஜி படத்தோட ஃப்ரேம் வரும், அது சூப்பராக இருந்துச்சு. ரஜினி கமல் எல்லாம் சேம் தானே, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பர். இந்தியன் 3க்கு நான் இன்னும் வெயிட்டிங் பண்ணுறேன். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு.